ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜிக்ஸாக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இது நல்லாவே கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்கும். பட் இதில் ஜிக்ஸாக் மட்டும் யூஸ் பண்ணால் பார்த்தாது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 இண்டிகேட்டருமே வந்து கம்பைன் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இது பிகினர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி தெரில அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது M1 1 மினிட் கேண்டில் அண்ட் 5 மினிட் கேண்டில்லையுமே வந்து நல்லா ஒர்க் ஆகும். இந்த வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்கள். இந்த வீடியோ மிட்லேயே வந்து ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட் அது நிறைய பேருக்கு தெரியும், பட் ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுதான் நான் என்னென்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இண்டிகேட்டர் செட்டப் வந்து பார்ப்போம். இண்டிகேட்டர் செட்டப்புக்கு உங்களுக்கு கீழே வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், சாரி. இந்த இடத்துல ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம். அந்த சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு இங்கே இடத்துல ஜிக்ஸாக் லாஸ்ட் எண்டில் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த எண்டில் ஜிக்ஸாக் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் நிறைய செட்டப் ஆப்ஷன் இருக்கும். இதில் எந்த செட்டப் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண தேவை கிடையாது, ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கட்டும். அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கலரை மட்டும் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்எம்ஏ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஸ்எம்ஏ வந்து எப்படி ஆட் பண்ணணும்? இந்த இடத்துல உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் தான் இருக்கும். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் இருக்கும். இந்த மூவிங் ஆவரேஜை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் இருக்கும். இந்த செட்டப்பில் ஃபஸ்ட்டு பீரியட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து ஃபஸ்ட்டு 20 செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. நான் வந்து எல்லோ கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எகெயின் நம்ம வந்து மூவிங் ஆவரேஜை கிளிக் பண்ணணும். இதில் வந்து பீரியடில் 50 வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் ஆப்ஷன் நான் வந்து ப்ளூ கலரு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் கலர் நான் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான். இப்போ இந்த 3 இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடே பண்ண போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரேடோட லாஜிக்கை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் வந்து ஒரு கிளியரான ட்ரெண்டில் இருக்கணும். ஸோ ட்ரெண்டை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் மார்க்கெட் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், இது ஸ்மால் அப் ட்ரெண்ட் அண்ட் இது ஸ்மால் டவுன். இது வந்து சிம்பிளான ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டாக அப் ட்ரெண்டை காட்டுது. அப்போ இது வந்து பர்ஃபெக்டான ட்ரெண்ட்லையும் இருக்குது. அண்ட் எஸ்எம்ஏ வந்து 20 அண்ட் 50 இது ரொம்பவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எம்ஏ 20 தான் நம்ம வந்து எல்லோ கலராக கொடுத்துருந்தோம். அண்ட் எஸ்எம்ஏ 50 வந்து ப்ளூ கலராக கொடுத்துருந்தோம். நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா கிளியராக பண்ணுறதுக்கு எஸ்எம்ஏ லைனை கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஜிக்ஸாக் லைனே நான் கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ட்ரெண்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ட்ரெண்டில் ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்றத பாருங்கள், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரெண்ட். ஸோ நிறைய இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன கேண்டிலே வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்டுக்கான சினாரியோ என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் உள்ள மார்க்கெட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பர்ஃபெக்டான அப் ட்ரெண்ட். நான் ஏன் அப் ட்ரெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் பாருங்களேன்.
இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்து அப் ட்ரெண்டில் ஷோ ஆகிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லோ லைன் பாருங்கள். எல்லோ லைன் தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், SMA 20 நான் சொல்லியிருந்தோம். அப்போது எல்லோ லைன் வந்து ப்ளூ லைன் வந்து SMA 50. எப்போலாம் இந்த ப்ளூ லைனை கட் பண்ணிவிட்டு எல்லோ லைன் அதாவது SMA 20 வந்து SMA 50யை கிராஸ் பண்ணி மேலே போகும்போது உங்களுக்கு ஜிக்ஸாக் பேட்டர்னும் அப் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப் ட்ரேட் கொடுக்கலாம். ஸோ கரெக்டாக இது வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது கரெக்டாக இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் இந்த கேண்டில். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த கேண்டில் பாருங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரசி ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து ஒரு ஹை அக்யூரசி ஸ்ட்ராட்டஜி. இப்போ 3 இண்டிகேட்டருமே நம்ம பேஸ் பண்ணி செக் பண்ணிட்டோம் அப் ட்ரேடுக்கு. இப்போ வந்து ஒரு ட்ரேடும் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக மட்டும்தான். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் மேலே தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளால் அப் ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா SMA இந்த இடத்துல கட் ஆகலை. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் SMA கட் ஆகிருக்கு இல்லையா, இந்த இடத்துல SMA கட் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு. ஆனால் நம்ம இந்த இடத்துல அப்ட்ரேட் எடுக்கணுமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஜிக்ஸாக் பேட்டர்ன் கீழே இருக்குது. ஸோ ஒரு இண்டிகேட்டர் வந்து கீழே வருது, இன்னொரு இண்டிகேட்டர் மேலே போகுது. அப்படிங்கிறப்போ இதில் 50-50 சான்சஸ் தான். ஓகே, இதில் க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு, ஓகே. பட் இதில் சான்சஸ் வந்து 50-50% மட்டும்தான். அதனால் 3மே நமக்கு ஒரு பர்ஃபெக்டான லைனில் வந்தால் மட்டும்தான் ட்ரேடே வந்து ப்ளேஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ட்ரேடே ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், SMA வந்து 20 SMA 50 கட் பண்ணி கீழே வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டவுன் ட்ரேட் கொடுக்கணும். இதுதான் வந்து டவுன் ட்ரேடுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்து இதில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்னும் அப்போனா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மார்க்கெட் மேலே போக தான் ரெடியாக இருக்குன்றது அர்த்தம். அப்போது ஜிக்ஸாக் பேட்டர்ன் மேலே போகலை, கீழே தான் இருக்குது ஸ்டில். பட் இந்த ஜிக்ஸாக் பேட்டர்னுக்கு கீழே இந்த கேண்டில்லாம் ஃபார்ம் ஆகலை, அதுக்கு மேலே மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இது இன்வேலிட், இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அப்போ இதையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ நான் உங்களுக்கு டவுன் ட்ரேடுக்கும் சொல்லிட்டேன் அண்ட் அப் ட்ரேடுக்குமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். லைவ் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். லைவ் ட்ரேட் நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ லைவ் ட்ரேட் இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பாசிட்டிவாக வந்திருக்கும். வெயிட் பண்ணலாம். ஓகே, USD BRL பாருங்கள், அப்ட்ரேடுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அப்ட்ரேட் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம விஐபி குரூப்லேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். விஐபி குரூப்லேயும் வந்து டெய்லியும் வந்து 9 PM செஷன் நான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து தாராளமாக வந்து நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 1 மினிட் வந்து அப் டைரக்ஷனில் ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, அப்படியே வந்து இந்த ட்ரேட் ப்ளேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஜிக்ஸாக் பேட்டர்ன் அண்ட் SMA 20 பேஸ் பண்ணி தான் எடுப்போம் இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ சப்போர்ட் லெவலில் இருக்கும்போது மார்க்கெட் கரெக்டாக வந்து மேலே போகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தாராளமாக வந்து அப் டைரக்ஷனில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதே டைமில் உங்களுக்கு SMA வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ். செகண்ட் டிப்ஸ் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கும். ஸோ சைட்வேஸில் இருக்கும்போது ட்ரேட் பண்ணவே வேணாம். சைட்வேஸ்னாவே நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் வந்து டோஜி ஃபார்ம் ஆகும் அண்ட் வந்து விக்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகும், நிறைய சடன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் வந்து ரியல் கரன்சியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நியூஸ் டைமில் ஜிக்ஸாக் பேட்டர்னை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண வேணாம். ஏன்னா நியூஸ் டைமில் கண்டிப்பாக வந்து மேனுப்புலேட் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு என்ன அப்படின்னா 1 மினிட்ல ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே பெரிய ரிஸ்க் தான். ஸோ மினிமம் 3 to 5, மினிமம் இல்லைனா 2 to 3, 2லேருந்து 3 நிமிஷத்துக்கான
ட்ரேடை மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். 1 மினிட்கான ட்ரேடை ப்ளேஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஒரு நாளைக்கு 3 to 5 ட்ரேட்ஸுக்கு மேலே எடுக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா 2லேருந்து 3 நிமிஷத்துக்கான ட்ரேட். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 to 3 மினிட்ஸ் எக்ஸ்பைரி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 to 5 ட்ரேட்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபாதர் டீட்டெயில்ஸ்க்கு நான் வந்து டெலிகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் அப்படியே கீழே வந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு வச்சுக்கோங்க.